இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சினாலே பாதிக்கப்படக்கூடிய ராசிகளை காணவிருக்கிறோம். அதாவது பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் சற்று கவனமாகவும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குரு பகவான் வந்து அமரக்கூடிய ராசி பார்த்தோம் அப்படின்னா கடகராசி. ஏன்னா அந்த கடகராசிக்காரவங்க கொஞ்சம் சற்று பார்த்து கவனமாக இருக்க வேணும். இருந்தாலும் உச்சம் பெறார், இருந்தாலும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க. அதனால் அந்த கடகராசிக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து சிம்ம ராசி 12ஆம் இடத்துக்கு வரார். அதனால் சிம்ம ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து தனுசு ராசி, தனுசு ராசிக்கு அஷ்டமத்தில் மறைகிறார். அதனால் தனுர் ராசிக்காரங்களும் கும்பராசி பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடம் ருணாரோகர ஸ்தானத்திற்கு வரார். அதனால் அந்த கும்பராசி என்பர்களும் ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு வரார். அதனால் இந்த 5 ராசிகள் கடகராசி, சிம்மராசி, தனுசு ராசி, கும்பராசி, ரிஷபராசி ஆகிய 5 ராசிக்காரர்களும் இந்த குரு பயிற்சியில் சற்று பாதிக்கப்படக்கூடிய ராசிகளாக இருக்கீங்க. கொஞ்சம் ஒரு சில குருவினுடைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஆகலாம்.